குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த வழக்கல் அந்த பாடத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம். அப்படி தானே? அதாவது சமூக அறிவியல் வகுப்பு 7ல் சமூக அறிவியல் புவியியல் அப்படின்ற பாடத்தில் வளங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம். அந்த பாடத்துக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக மற்றும் பின்வரும் கூற்றினை கருத்தில் கண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக, பின்வருவதற்கு விடையளிக்கவும் மற்றும் வேறுபடுத்தி எழுதுக, காரணம் காட்டுக, வேறுபடுத்துக அப்படின்னு உனக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஆன்சர் நான் உனக்கு அந்த விடையை உனக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அதை நீ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா சரியான முறையில் என்ன செஞ்சுருக்கணும், நான் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஆன்சரை என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். சரியா? இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சரியான விடையை முதல் ரோமலோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. அதில் பாரு, முதல் கொஸ்டினை கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம், கொடுக்கப்பட்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய வளம் என்ன வளம் அப்படின்னா, 1 அ தங்கம், ஆவணா இரும்பு, இ பெட்ரோல், ஈயனா சூரிய ஆற்றல் அப்படின்னு உனக்கு 4 ஆப்ஷன் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் உனக்கு எது சரியான விடை அப்படின்ட்டு என்ன செய்யணும், எழுத தெரியணும். அப்போ முதல்ல சரியான விடை என்ன அப்படின்னா ஈயனா, ஈயனாவில் சூரிய ஆற்றல், அதுதான் உனக்கு என்னது சரியான விடை. ரெண்டாவது கேள்வியை பாரு, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. 1 கமுதி, ஆவணா ஆரல்வாய்மொழி, இ முப்பந்தல், ஈயனா நெய்வேலி அப்படின்னு உனக்கு 4 கேள்விக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான விடை என்ன அப்படின்னா ஆ கமுதி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மூணாவது கொஸ்டினை பாரு, மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று. மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று என்ன அப்படின்னா 1 இரும்பு, 2 தாமிரம், 3 தங்கம், 4 வெள்ளி. இதுக்கு சரியான விடை ஆவணா தாமிரம் தான் சரியான விடை. நாலாவது கொஸ்டினை பாரு, மின் மற்றும் மின்துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று. அதாவது மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று. 1 சுண்ணாம்புக்கல், ஆவணா மைக்கா, இ மேங்கனீஸ், ஈயனா வெள்ளி. இதில் சரியான விடை என்ன அப்படின்னா ஆவணா மைக்கா. ஐந்தாவது கொஸ்டினை பாரு, நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அ வெப்பசக்தி, ஆ அணுசக்தி, இ சூரிய சக்தி, இ நீராற்றல். இதில் சரியான விடை என்ன அப்படின்னா அணுசக்தி தான் சரியான விடை. அடுத்து பாரு, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. இதில் முதல் கொஸ்டினை பாரு, நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர். நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் யாரு அப்படின்னா எந்த நாடு அப்படின்னா சீனா தான். அப்ப முதல் கொஸ்டினுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா சீனா. ரெண்டாவது கொஸ்டினை பாரு, தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம். நம்ம தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னா கஞ்சன்மலை. எந்த இடத்துல காணப்படுகிறது? கஞ்சன்மலையில தான் காணப்படுகிறது. அப்ப ரெண்டாவது ஆன்சர் என்னது, சரியான விடை என்னது கஞ்சன்மலை. மூணாவது கொஸ்டினை பாரு, பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம். டேஸ் என்னது அலுமினியம். அப்போ பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது அப்படின்னா அலுமினியம். அப்போ பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது என்னது? மூணாவது கொஸ்டின் சரியான விடை என்னது அலுமினியம். அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. அதாவது மின்சார பேட்டரிகள் தயாரிக்க எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா அதுக்கு சரியான விடை மேக்னீசியம்.
சரியான விடை என்னது? நாலாவது क्वेश्चनக்கு மேக்னீசியம். அடுத்து அஞ்சாவது क्वेश्चन பாரு. பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுவதை டேஸ் என அழைக்கப்படுகிறது. பெட்ரோலியம் அதன் மூலம் கிடைக்கப்பெறுவது என்னது அப்படின்னா என்னது கிடைக்கப்படுகிறது? கருப்பு தங்கம். அப்ப அஞ்சாவது क्वेश्चनக்கு சரியான விடை என்னது அப்படின்னா கருப்பு தங்கம். அடுத்து பார்த்தா அப்படின்னா பொறுத்துக. உனக்கு ரூல் லெட்டர் 3 பார்த்தா அப்படின்னா பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பாரு புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துகளை புதுப்பிக்கக்கூடிய வளம், உலோக வளம், அலோக வளம், புதைப்படிம எரிபொருள், சுண்ணாம்புகள் அப்படின்னு உனக்கு 5 क्वेश्चन கொடுத்துருக்காங்க பொறுத்துகளை. இப்போ புதுப்பிக்கக்கூடிய வளம் அதுக்கு நேரம் உனக்கு ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா காற்றாற்றல் அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். ரெண்டாவது क्वेश्चन பார்த்தா அப்படின்னா உலோக வளம். இந்த உலோக வளத்துக்கு நேரம் நீ என்ன எழுதணும் அப்படின்னா இரும்பு அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். உனக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்க அப்படின்னா குழப்பி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீ அதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி எழுதி அதுக்கு நேரம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ புதுப்பிக்கக்கூடிய வளம் என்ன அப்படின்னா காற்றாலை அப்படின்னு என்ன செய்யணும்? அதுக்கு நேரம் எழுதணும். ரெண்டாவது क्वेश्चन பார்த்தா அப்படின்னா உலோக வளம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதுக்கு நேரம் என்ன எழுதணும் நீ அப்படின்னா இரும்பு. மூணாவது क्वेश्चन பார்த்தா அப்படின்னா அலோக வளம் அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு நேரம் சரியான விடை என்ன அப்படின்னா மைக்கா. நாலாவது क्वेश्चन பார்த்தா அப்படின்னா புதைப்படிம எரிபொருள் அதுக்கு நேரம் சரியான விடை என்ன அப்படின்னா பெட்ரோலியம். அஞ்சாவது क्वेश्चन பார்த்தா அப்படின்னா சுண்ணாம்புகள். இதுக்கு நேரம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா சரியான விடைய படிவு பாறை அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். அப்போ பொறுத்துகளை நீ என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி எழுதி அதுக்கு நேரம் சரியான விடையை என்ன செய்யணும்? எழுதி எழுதணும் நீ. சரியா? அப்போ இந்த மாதிரி புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னா என்ன எழுதணும்? நீ காற்றாற்றல் அப்படின்னு எழுதணும். உலோக வளம் அப்படின்னா நீ என்ன எழுதணும்? இரும்பு. அலோக வளம் அப்படின்னா என்ன எழுதணும்? மைக்கா. படிம எரிபொருள் அப்படின்னா என்ன எழுதணும்? பெட்ரோலியம். சுண்ணாம்புகள் அப்படின்னா நீ என்ன எழுதணும்? படிவு பாறை அப்படின்னு என்ன செய்யணும்? எழுத தெரியணும். சரியா? அடுத்து பார்த்தா அப்படின்னா பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பாதைகளை தேர்ந்தெடுக்கவும். பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கேட்டிருக்காங்க. உன்னுடைய புக்கில் பாரு. அதில் பக்கம் 171 பாரு கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கூற்றில் காற்றால் ஒரு தூய்மையான ஆற்றல். காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். காற்றாற்றல் வந்து எப்படி ஒரு தூய்மையான ஆற்றல் அப்படின்னு நினைச்சு கூற்றில் கேட்டிருக்காங்க. ஆனால் காரணத்தில் காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. காற்று வந்து விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. இதுக்கு ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் நீ என்ன செய்யணும் அப்படின்னா சரியான விடை எது அப்படின்னு என்ன செய்யணும்? எழுத தெரியணும். 1 பாரு ஆல பாரு. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 1 ஆல பாரு. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆவணா பாரு. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஈய பாரு. கூற்று தவறு, காரணம் சரி. ஈயனா பாரு. கூற்று காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான விடை அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். இப்போ இந்த கூற்று காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். காரணம் காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அப்ப ஆறா என்னது? சரி, சரியான விடை உனக்கு. அப்ப எப்படி எழுதணும்? நீ ஆ போட்டு கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்? நீ எழுதியிருக்கணும். சரியா? அடுத்து 2வது क्वेश्चन பாரு. இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. இயற்கை அதாவது கூற்று வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. காரணம் என்ன சொல்லுதுன்னு பாரு. வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம். வீடு மற்றும்
தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம். இதுக்கு அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பாரு. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றினை விளக்குகிறது. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் தவறு. அப்போ இதுக்கு இந்த 4ல உனக்கு எது சரியான விடை அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா ஆதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றினை விளக்குகிறது. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றினை விளக்குகிறது அப்படின்னு என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து பாரு, பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். பின்வருவனவற்றுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா விடையளிக்கணும். அதுல வளங்கள் வரையறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளங்கள் வரையறு. இப்ப பாரு, வளங்கள் உனக்கு வரையறு அப்படின்னு 1வது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுல 1வது கொஸ்டின்ல பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 160வது பக்கம். உன்னுடைய புக்கில் எடுத்துக்கா 160வது பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா வளங்கள் வரையறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பாரு 160வது பக்கத்துல அறிமுகம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு பாரு. அதுல மூணு லைனை விட்டுட்டு 4வது லைன்ல பாரு, மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் என அழைக்கப்படுகிறது. அப்ப முதல் கேள்விக்கு நீ சரியான விடையை எப்படி எழுதணும் அப்படின்னா, மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு என்ன செய்யணும். முதல் கேள்விக்கு உனக்கு இதுதான் சரியான விடை. இப்ப 2வது கேள்வியை பாரு. 2வது கேள்விக்கு பக்கம் 165. 2வது கேள்விக்கு பக்கம் 165. அந்த 2வது கேள்வியை பாரு, இரும்பின் பயன்கள் யாவை? இரும்பின் பயன்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல பாரு, அந்த இரும்பின் பயன்கள் என்னென்ன பயன்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா பக்கம் 165ல அதுல பாரு, மேல இருந்து 5 லைன் விட்டுட்டு 6வது லைனை பாரு. அதுல இயந்திர கட்டுமான பணி, இயந்திர கருவிகள், ஆட்டோமொபைல்ஸ், கப்பல் கட்டுமான பணி, பாலம் மற்றும் கட்டட கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப இரும்பு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, இரும்பின் பயன்கள் யாவை அப்படின்னா நீ என்ன எழுத தெரியணும், இயந்திர கட்டுமான பணி, இயந்திர கருவிகள், ஆட்டோமொபைல்ஸ், கப்பல் கட்டுமான பணி, பாலம், கட்டட கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எது முக்கிய பங்கு வகிக்கிறது? இரும்பின் பயன்கள் என்ன செய்ய முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப 2வது கேள்விக்கு என்ன 165வது பக்கத்துல என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. 3வது கேள்வியை பாரு, உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் யாவை? 3வது கொஸ்டின் பாரு, உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் யாவை? முதன்மையான நாடுகள் என்னென்ன நாடுகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் எந்தெந்த நாடு? இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி, அமெரிக்க ஐக்கிய நாடு. அப்ப இந்த 5 நாடு என்ன செய்யப்படுது அப்படின்னா 3வது கொஸ்டின்ல என்ன செய்யப்படுகிறது, உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி முதன்மையான நாடுகளாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ அந்த முதன்மை நாடு எந்தெந்த நாடுனா இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி, அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்த 5 நாடுகள் என்ன செய்யப்படுகிறது. இன்னும் நிறைய நாடு இருக்கு. ஒரு 5 ஆன்சர் மட்டும் நீ எழுதினா போதும். சரியா? அடுத்து பாரு, 4வது கொஸ்டின், கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கோரு. கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கோரு. இந்த கேள்விக்கு உனக்கு கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்கு அப்படின்னா பக்கம் 168வது பக்கத்தில் எடுத்துக்கோ. அந்த 168வது பக்கம் 4வது கொஸ்டினுக்கு 168வது பக்கம் 4வது கொஸ்டினுக்கு, 2வது கொஸ்டினுக்கு 165, 1வது கொஸ்டினுக்கு 160. அப்ப 4வது கொஸ்டினுக்கு 168வது பக்கத்தில் பாரு. அதுல உனக்கு அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது கீழே பாரு ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஆந்திரசைட், பிட்மினஸ், லிக்னைட், பீட் அப்படின்ட்டு உனக்கு 4 அந்த 4 ஆன்சரையும் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அதாவது என்ன அப்படின்னா
கார்பன் உள்ளடக்கத்தில் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறு அப்படின்னா எது எழுதணும்? ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பேட். இந்த 4 பாயிண்ட் என்ன செய்யணும்? எழுதணும். அப்ப 5வது क्वेश्चन பாரு. 5வது क्वेश्चन பக்கம் உனக்கு 166வது பக்கம். 5வது क्वेश्चन 166வது பக்கம். அதுல 5வது क्वेश्चन உள்ள கேள்வியை பாரு. துரால் மீனிங் குறித்து சிறுகுறிப்பு வரைக. துரால் மீன் குறித்து சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு உனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாரு. பக்கம் 166வது பக்கம். அதில் முதல் பேராகிராஃப் இருக்குல்ல, அதுல இருந்து கீழே இருந்து ஒரு 4வது லைன்ல பாரு. கீழே இருந்து உனக்கு 4வது லைன்ல பாரு. அலுமினியத்துடன் சிறிய அளவிலான பிற உலோகங்களை சேர்ப்பதன் மூலம் இது தூய அலுமினியத்தை விட உயரக அலாயினை அல்லது உலோக கலவையை உருவாக்கிறது. எடுத்துக்காட்டு துரால்மீன். இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துரால்மீன் குறித்து சிறு குறிப்பு வரைக அப்படின்னா நீ என்ன எழுதணும்? அலுமினியத்துடன் சிறிய அளவிலான பிற உலோகங்களை சேர்ப்பதன் மூலம் இது தூய அலுமினியத்தை விட உயர் ரக அலாயினை உலோக கலவையை உருவாக்கிறது. எடுத்துக்காட்டு எந்தது? துரால்மீன் அப்படின்ற அலுமினியம் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அப்ப 5வது क्वेश्चनக்கு என்னது? பக்கம் 166. இப்போ இதுல என்ன அப்படின்னா, பின்வருவற்றை வேறுபடுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. வேறுபடுத்தி எழுதணும். வேறுபடுத்தி எழுதுக அப்படின்னு உனக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதில் 1வது क्वेश्चन 2 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதில் 1வது क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா 161 பக்கம். 2வது क्वेश्चन பார்த்தா 161 இருந்து 164 வரைக்கும் பக்கம். அடுத்த 3வது क्वेश्चन பார்த்தா அப்படின்னா 164 இருந்து 167 இந்த மாதிரி என்ன அப்படின்னா அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ முதல் क्वेश्चन பாரு. முதல் क्वेश्चनக்குரிய பின்வருவனவற்றை வேறுபடுத்தி எழுதுக அப்படின்னு ரோமன் லெட்டர் 6th உனக்கு 6வது ரோமன் லெட்டர்ல உனக்கு பின்வருவனவற்றை வேறுபடுத்தி எழுதுக அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. அதில் உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் அதை வேறுபடுத்தி நீ என்ன செய்யணும்? காட்டணும். இப்படி எழுதி என்ன செய்யணும்? உயிருள்ள வகை, அதாவது உயிருள்ள வளங்கள் என்ன, உயிரற்ற வளங்கள் என்ன அப்படின்னு என்ன செய்யணும்? வேறுபடுத்தி காட்டணும். இப்போ அதில் பக்கத்தை பாரு. உனக்கு 161வது பக்கம். பக்கம் 161 அந்த 1வது பக்கத்தை எடுத்துக்கோ. அதில் உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு உனக்கு அந்த ஹெட்டிங் இருக்கு பாரு. இப்போ உயிருள்ள வளங்கள் என்னெல்லாம் நீ எழுதணும் அப்படின்னா, உயிரியல் வளங்கள் என்பவை காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதன் அடங்கிய உயிர்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம். அப்போ உயிரற்ற வளங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த உயிரற்ற பொருட்களில் பெறப்பட்ட ஒரு வகை வளங்கள் உயிரற்ற வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நீர், சூரிய ஒளி, நிலம், இதெல்லாம் என்ன செய்யுது? உயிரற்ற வளங்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது. அப்போ உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு அதை என்ன செய்யணும்? நீங்கள் வேறுபடுத்தணும். உயிருள்ள வளங்கள் அப்படின்னா உயிரியல் வளங்கள் என்பவை காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதன் அடங்கிய உயிர்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம். அதே மாதிரி உயிரற்ற வளங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு வகை வளங்கள் உயிரற்ற வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நிலம், நீர், சூரிய ஒளி அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதணும். சரியா? இப்போ 2வது பாரு. 2வது உனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பாரு. பக்கம் 161 அந்த ஹெட்டிங்கை பாரு. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொஸ்டினை பாரு. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்னென்ன அப்படின்னா, இயற்கையான செயல்பாடுகளோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியவனாகவோ அமையும் வளங்களை தான் என்ன செய்யறோம்? நம்ம புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். இதுல எடுத்துக்காட்டு எதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா, சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல் அப்படின்னு என்ன செய்யணும். அப்போ புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்ன அப்படின்னா,
இயற்கையான செயல்பாடுகளிலோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியவனாகவோ அமையும் வளங்களை தான் நம்ம என்ன சொல்றோம், புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு என்ன சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, சூரிய ஆற்றல், காற்றாற்றல், நீர் ஆற்றல் அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும். அப்போ புதுப்பிக்கத்தக்க இயலாத வளங்கள் என்ன வளங்கள் அப்படின்னா பக்கம் 164வது பக்கம் எடுத்துக்கோ. அதில் ஹெட்டிங் பாரு, புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு உனக்கு கேட்டிருக்காங்க. அப்போ புதுப்பிக்க இல்லாத வளங்கள் என்ன அப்படின்னா இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இதற்கு எப்படி எழுதணும், எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு அப்படின்னு என்ன செய்யணும். அப்போ புதுப்பிக்கக்கூடிய இயலாத வளங்கள் எப்படி எழுதணும், இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்களை தான் புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி எழுதணும், நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. சரியா, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்களை வந்து என்ன செய்யணும், வேறுபடுத்தி காட்டணும். அடுத்து 3வது கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா உலோக வளங்கள், அலோக வளங்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உலோக வளங்கள், அலோக வளங்களை நீ என்ன செய்யணும், வேறுபடுத்தி காட்டணும். அப்போ உலோக வளங்களை எப்படி வேறுபடுத்தணும் அப்படின்னா உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆன வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உலோக வளங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம். அப்போ இதுக்கு எதை நீ எடுத்துக்காட்டாக எழுதணும் அப்படின்னா இரும்பு, தாமிரம், பாக்சைட், வெள்ளி, மேக்னீஸ் அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும். சரியா, அப்போ இந்த உலோக வளங்கள் அப்படின்னா நீ எப்படி எழுதணும், உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆன வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உலோக வளங்கள் அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும். சரியா, அப்போ இது வந்து என்ன அப்படின்னா எப்படி காணப்படுகிறது அப்படின்னா இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தும் கடின பொருளாகும். இந்த உலோக வளங்கள் என்பது எப்படி காணப்படுகிறது, வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தும் கடின பொருளாகும். எடுத்துக்காட்டு இரும்பு, தாமிரம், தங்கம், பாக்சைட், வெள்ளி மற்றும் மேக்னீஸ். இந்த மாதிரி என்ன செய்யப்படுது உலோக வளங்களை பற்றி நீ என்ன செய்யணும் அப்படின்னா வேறுபடுத்தி காட்டணும். அப்போ உலோக வளங்கள் அப்படின்னா நீ எப்படி எழுதணும், உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆன வளங்கள் ஆகும். இவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தும் கடின பொருளாகும். எடுத்துக்காட்டு என்னது, இரும்பு, தாமிரம், தங்கம், பாக்சைட், வெள்ளி, மாங்கனீஸ் அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும். அப்போ அலோக வளங்கள் அப்படின்னா என்ன, அலோக வளங்களை நீ எப்படி எழுதணும் அப்படின்னா அதில் பாரு பக்கம் 167 அதில் அலோக வளங்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருப்பாரு, தலைப்பு இருப்பாரு. அதை பாரு, உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் அலோக வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை கடினமான பொருட்கள் அல்ல, மின்சாரத்தின் வெப்பத்தையும் எளிதில் கடத்துபவையும் அல்ல அப்படின்னு என்ன செய்றாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அலோக வளங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மைக்கா, சுண்ணாம்புக்கல், சிப்சம், புலமை, பாஸ்போர்ட் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அலோக வளங்களுக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அப்போ அலோக வளங்கள் அதை எப்படி எழுதணும் அப்படின்னா உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் அலோக வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை கடினமான பொருட்கள் அல்ல, மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில் கடத்துவதும் அல்ல அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்லப்படுகிறது. இதை எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மைக்கா, சுண்ணாம்புக்கல், சிப்சம், புலமை, பாஸ்போர்ட் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது. அப்போ அலோக வளங்களையும் உலோக வளங்களை வேறுபடுத்தி எழுதுக அப்படின்னா நீ என்ன செய்யணும் எழுத தெரியணும். சரியா, அடுத்து பாரு காரணம் கூறுக. காரணம் கூறுக அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காரணம் கூறுக, கூறுக அப்படின்னு உனக்கு ரோமன் லெட்டர் 7 கேட்டிருக்காங்க. அதில் 1வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பக்கம் 166, 2வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பக்கம் 163 இருக்கு. இவா அலுமினியம் மற்ற உலோகங்களுடன் ஒப்பிடும்போது பரவலான பயன்பாட்டினை கொண்டுள்ளது. காரணம் கூறுக பாரு, அதுல அலுமினியம் மற்ற உலோகங்களுடன் ஒப்பிடும் பொழுது பரவலான பயன்பாட்டினை கொண்டுள்ளது. பக்கம் 166வது பக்கம் எடுத்துக்கோ. அதுல பாரு
மேலே இருந்து அந்த ஹெட்டிங் பக்கம் 166 மேலே இருந்து 4வது லைனில் பாரு. 4வது லைனில் அலுமினியமானது எடை குறைந்த, கடினமான மற்றும் விலை குறைந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 லைன் விட்டுட்டு 5வது லைனை பாரு. அலுமினியம் மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பாரு, ஒரு லைன் விட்டு பாரு. அரித்தல் செயலினை அதிகரிக்க தாங்கிக் கொள்ளக்கூடியது. இதைத்தான் நீ நினச்சிடும் 3 பாயிண்டாக எழுதணும். அப்போ இந்த அலுமினியம் மற்ற உலோகங்களுடன் ஒப்பிடும் பொழுது பரவலான பயன்பாட்டினை கொண்டுள்ளது அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா பக்கம் 166 அதில் மேலிருந்து 4வது லைனை பாரு. அலுமினியமானது எடை குறைந்த, கடினமான மற்றும் விலை குறைந்தது. அதுக்கப்புறம் 2 3 4 லைன் விட்டு 5வது லைனை பாரு. அலுமினியம் மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தக்கூடியவை. இது 2வது பாயிண்ட். அடுத்த பிறகு ஒரு லைன் விட்டு பாரு. அது 3வது பாயிண்ட். அரித்தல் செயலினை அதிகரிக்க தாங்கிக் கொள்ளக்கூடியது அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும். அடுத்து பாரு. நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க, உனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் பக்கம் 163வது பக்கம் பாரு. நீர் மின் சக்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எப்படி எழுதணும் அப்படின்னா நீரானது ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக இணைச்சப்படுகிறது, கருதப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாரு. 2 லைன் விட்டு 3வது லைனை பாரு. நீர்மின் சக்தியானது மலிவானதாகவும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. இவ்வளமானது புதுப்பிக்கக்கூடிய வளமாகும். இந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். நீர்மின் சக்தி, அதாவது நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது அப்படின்னு உனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பக்கம் 163வது பக்கத்தில் காணப்படுகிறது. நீரானது ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக காணப்படுகிறது. 2வது பாயிண்ட் பாரு. 2 லைன் விட்டு 3வது லைனை பாரு. நீர்மின் சக்தியானது மலிவானதாகவும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. இவ்வளமானது புதுப்பிக்கக்கூடிய வளமாகும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த நீர்மின் சக்தி ஆற்றலில் உனக்கு 163வது பக்கத்தில் நினைச்சப்படுது சொல்லப்படுகிறது. அப்போ உனக்கு இது வரைக்கும் நினைச்சப்படுது. அதுக்கப்புறம் விரிவாக விடையை அளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின். அது நீ புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் வெவ்வேறு வகைகளை விளக்குக அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன வளங்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி தானே? அதில் பாரு. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இயற்கையான செயல்பாடுகள் அதெல்லாம் எழுதி, அப்புறம் சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர்மின் சக்தி ஆற்றல், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ன செய்யணும் எழுதணும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்களில் வெவ்வேறு வகைகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அந்த பக்கத்தில் பாரு. பக்கம் 164. இதில் என்ன அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்ன வளங்கள் காணப்படுகிறது. ஏற்கனவே நம்ம 2 மார்க் கொஸ்டினில் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த 2 மார்க் கொஸ்டினில் என்ன அப்படின்னா உலோக வளங்கள் இரும்பை பற்றி கொஞ்சம் எழுதணும். அப்புறம் தாமிரம், தங்கம், அப்புறம் பாக்சைட், மேங்கனீஸ், அந்த மாதிரி என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா புதைப்படிம எரிபொருள் வளங்கள் யாவை, அவற்றை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதைப்படிம எரிபொருள். அதுபோல 167வது பக்கத்தில் புதைப்படிம எரிபொருள் வளங்கள் என்னென்ன வளங்கள்லாம் அப்படின்னா நிலக்கரி, அப்புறம் பெட்ரோலியம், இயற்கை வாயு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினச்சணும் எழுதணும். அவ்வளோதான். இந்த விரிவான விடை அதை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அந்த ஹெட்டிங்கில் இருந்து நினச்சின்னு எழுதணும். புதுப்பிக்க இயலாத வளங்கள் அந்த ஹெட்டிங் இருக்குது. அப்புறம் புதைப்படிம எரிபொருள் அது அந்த ஹெட்டிங் அது என்னென்ன இருக்குது அப்படின்னு உனக்கு அதை கரெக்டாக தெரியும். சரியா? அப்போ இந்த மாதிரி பெரிய கேள்வியை என்ன செஞ்சிடணும் எழுதணும். உனக்கு சின்ன கேள்வி 1 வேர்டு 2 மார்க்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுட்டேன் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு உனக்கு என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு. சரியான விடையை என்னதுன்னா உனக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆன்சர் சரியான விடையை மட்டும் என்ன செஞ்சுக்கணும் நீ எழுதணும். அப்போ 1வது கொஸ்டினுக்கு ஈயனா சூரிய ஆற்றல், 2வது கொஸ்டினுக்கு கமுதி, 3வது கொஸ்டினுக்கு ஆவணா தாமிரம், 4வது கொஸ்டினுக்கு ஆவணா மைக்கம், 5வது கொஸ்டினுக்கு ஆவணா அணுசக்தி அப்படின்னு நினைச்சுன்னு எழுதணும். இப்போ கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1வது கொஸ்டினுக்கு சீனா, 2வது கொஸ்டினுக்கு கஞ்சல் மலை, 3வது கொஸ்டினுக்கு அலுமினியம், 4வது கொஸ்டினுக்கு மேங்கனீஸ், 5வது கொஸ்டினுக்கு கருப்பு தங்கம். பொறுத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னா சரியான அதுக்கு நேரம் என்ன அப்படின்னா காற்றாற்றல் அப்படின்னு எழுதணும். உலோக வளம் அப்படின்னா இரும்புன்னு எழுதணும். அலோக வளம் அப்படின்னா மைக்கா அப்படின்னு எழுதணும். புதைப்படிம எரிபொருள் அப்படின்னா பெட்ரோலியம் எழுதணும். 5 சுண்ணாம்புகள் அப்படின்னா படிவு பாறை அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுத்து எழுத அப்படின்னா
கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குக. இதுதான் உனக்கு ஒன்னாவதுக்கு அதுதான் சரியான விடை. ரெண்டாவதுக்கு பார்த்தா அப்படின்னா அதுவும் தான் சரி. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றினை விளக்குகிறது. அதில் பின்வரும் கூற்றுக்கு விடையளிக்கவும் 2 மார்க் கொஸ்டின். அதில் ஒன்றாவது கொஸ்டின் பார்த்தா 160, ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தா 165, மூணாவது கொஸ்டின் பார்த்தா அதுக்கு இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி, அமெரிக்க ஐக்கிய நாடு. நாலாவது கொஸ்டின் பார்த்தா 168, அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க 166. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுக அப்படின்னு உனக்கு கேட்டுட்டாங்க. அதில் ஒன்றாவது கொஸ்டினுக்கு பார்த்தா வந்து 161, ரெண்டாவது கொஸ்டினுக்கு பார்த்தா 161, 164 இருக்கும். மூணாவது கொஸ்டினில் பார்த்தா அப்படின்னா 164லையும் 167லையும் எனச்சியும் இருக்கும். அடுத்து பார்த்தா அப்படின்னா ரோமன் லெட்டர் 7th காரணம் கூறு அப்படின்னு கேட்டாங்க. அதில் ஒன்றாவது கொஸ்டினுக்கு பக்கம் 160லையும் ரெண்டாவது கொஸ்டின் பக்கம் 163 எனச்சியும் இருக்கும். சரியா? இதான் நீ நடத்தும் போது புக் எடுத்து நீ பார்த்து அதை சரியான முறையில் நீ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா அதை குறிச்சிட்டு வந்த அப்படின்னா உனக்கு அதுக்குள்ள ஆன்சர் எல்லாமே உனக்கு தெரியும். சரியா? இப்போ இந்த பாடத்துடைய வளங்கள் சமூக 7வது சமூக அறிவியல் கூறியல் வளங்கள் அப்படின்ற பாடத்தில் உனக்கு எல்லா கேள்வியுமே என்ன செஞ்சுட்டேன் எழுதி போட்டாச்சு. சரியா? மீண்டும் அடுத்த கிளாஸில் அடுத்த பாடத்தை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே.